வணக்கம். ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் ஈரான் எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஈரான் எப்படி அவங்க சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்றாங்க, அவங்க ஈரான் கான்ஸ்டியூஷன் என்னென்ன சட்டங்கள்ல என்னென்ன சொல்லப்படுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதை தொடர்ந்து எலெக்ட் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ட்ராங்கான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்காரு இந்த புதிய ஈரானோட சுப்ரீம் லீடரை பார்த்து. அவர் என்னென்ன கமெண்ட் பாஸ் பண்ணாரு, இந்த கமெண்ட் மூலியமா இன்னும் இந்த போர் எஸ்கலேட் ஆகுமா, இல்லைன்னா இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்றது நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லீகல் கட் சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1989 அப்புறம் அயத்துல்லா காமேனி அவரு தான் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரானா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 டிகேட்ஸ் அவர் தான் ஈரானோட பொலிட்டிக்கலோ ரிலீஜியஸ் லேண்ட்ஸ்கேப்பையுமே ரூல் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டா February 28 பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ் இஸ்ரேல் வார் எஸ்கலேட் ஆகி அந்த வார் மூலியமா என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இருந்த ப்ரொடெக்டட் மேன்ஷன்லயே யூஎஸ் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா குண்டு போட்டுட்டாங்க. அது மூலியமா அவர் அங்க கொல்லப்படுறாரு. அவரோட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாருன்னா டாட்டர், சன் இன் லா, டாட்டர் இன் லா அண்ட் கிராண்ட் சில்ட்ரனுமே அந்த விபத்துல இறக்குறாங்க. சோ இந்த காமேனியோட டெத்துக்கு அப்புறம் யார் அடுத்த சுப்ரீம் லீடர்ன்றது ஈரான்லயும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய கேள்வியாவே எழுந்திருந்தது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் ஈரான்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மொனார்கி ஆட்சியை தூக்கி போட்டுட்டு அவங்க ஒரு ஐடியாலஜி கொண்டு வராங்க. இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஐடியாலஜினா, இனிமேல் ஹையரார்கி படி யாருமே சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடாது. யாரு ஒருத்தர் இஸ்லாமிக் பண்புகளை தெரிஞ்சவராகவும் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக்கோட ஐடியாலஜி இஸ்லாமிக் ஃபத்வாவை புரிஞ்சவரா இருக்கிறவங்க இஸ்லாமிக் லீடரா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி கொண்டு வராங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோமேனி அவர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கோட லீடரா நியமிக்கப்படுறாரு. அவரு கீழே தான் ஈரானும் உள்ள வருது. அது மட்டும் இல்லாம ஐஆர்ஜிசி அவங்களும் ரெவல்யூஷனரி குரூப்ஸ் அவங்களுமே இதுக்குள்ள வராங்க. இப்ப அவரு கரெக்டா பாத்தீங்கன்னா 1989 அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஆண்டுட்டு இறந்தாருல நம்ம அயத்துல்லா காமேனி, அவர் தான் ஈரானோட சுப்ரீம் லீடரா பதவி ஏற்கிறார். இப்போ ஈரானோட கான்ஸ்டியூஷன் என்னென்ன சொல்லுது, என்னென்ன ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி அவங்க எலெக்ட் பண்றாங்கறத இப்ப அவங்க சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 107 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன், அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 109 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 111 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன். இந்த 3 கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஈரானோட சுப்ரீம் லீடர் செலக்ட் பண்றாங்க. இப்ப இந்த காமேனியோட டெத்க்கு அப்புறம் நீங்க என்ன பார்க்கலாம்னா கான்ஸ்டியூஷன் மெக்கானிசம் ட்ரிகர் ஆயிடுது. சோ இந்த மாதிரி ஈரானோட சுப்ரீம் லீடர் இறந்துட்டாலோ இல்லைன்னா அவரால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியல, இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதோ ஹெல்த் விஷயமா அவரால் அது கண்டினியூ பண்ண முடியலனாலோ இல்ல அவர் ரிசைன் பண்ணிட்டாலோ ஈரான்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரீம் லீடர்ஷிப் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கு. இவங்களை யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், ஜுடிஷியரியோட ஹெட், அது மட்டும் இல்லாம கிளர்க் ஆஃப் தி கார்டியன் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்த சக்சஸர் ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் வர வரைக்கும் இவங்க 3 பேரும் அந்த சுப்ரீம் லீடர் ஃபங்க்ஷன் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது நமக்கு தெரியும். அப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வராங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா சென்டர் பார்ட். இவங்க தான் அடுத்த சுப்ரீம் லீடர் யாருன்னு செலக்ட் பண்றவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 88 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 88 எக்ஸ்பர்ட்ஸுமே மக்களால எலெக்ட் பண்ணப்பட்டு 8 வருஷம் சர்வீஸ்ல இருப்பாங்க. சோ 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்களால செலக்ட் பண்ணப்படுவாங்க. இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கோட ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் அத்தாரிட்டியில இருக்க மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப இது இவங்களோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்த சுப்ரீம் லீடர் யாரு? ஏன்னா இப்ப பழைய சுப்ரீம் லீடர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாலோ இல்லைன்னா அந்த ஆபீஸை ரெசிக்னேஷன் பண்ணிட்டாலோ இல்லைன்னா அவரால் ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியல, அந்த சுப்ரீம் லீடர் பதவியை கண்டினியூ பண்ண முடியலனாலோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதிய சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம 1979 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் 2 சுப்ரீம் லீடர் தான் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அயத்துல்லா ருஹுல்லா கோமேனி, அவர் தான் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். நம்ம சொன்ன 1979 அப்புறம் ஈரானியோட சுப்ரீம் லீடர் எலெக்ட் பண்ணப்பட்டவர். அவருக்கு அப்புறம் 1989 அப்புறம் பாத்தீங்கன்னா அயத்துல்லா அலி காமேனி, இவர் தான் செகண்ட் சக்சஸர் ஆஃப் ஈரான் சுப்ரீம் லீடர். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 107 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லீடரை எலெக்ட் பண்றது இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 107 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இந்த பாடி எலெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த சுப்ரீம் லீடர் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அவர் டியூட்டி எப்படி பாக்குறாரு அப்படின்னு அவங்களை எவாலுவேட் பண்றதுமே இந்த எக்ஸ்பர்ட்ஸோட வேலை தான். இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குல்ல கமிட்டி, இந்த கமிட்டியோட வேலை தான் இது. இன் கேஸ் அவர் அதை பண்ணலினா அந்த சுப்ரீம் லீடர் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இந்த அத்தாரிட்டிக்கு பவர் இருக்கு. இப்போ எப்படி இந்த நியூ லீடர் எலெக்ட் பண்றாங்க நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன ஆகுனா இதுக்கு தகுதியான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல,
இந்த சுப்ரீம் லீடருக்கு தகுதியான கேண்டிடேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்டியன் கவுன்சில் ஒரு மெம்பர் போர்டு இருக்கு. இந்த கார்டியன் கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தகுதியான மெம்பர் எல்லாருமே பரிசோதிச்சு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் பரிசோதிப்பாங்க, எல்லாம் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பரிசோதிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இவங்க வந்துட்டு இந்த சுப்ரீம் லீடர் போட்டிக்கே வந்துட்டு பங்கேற்கலான்ற மாதிரி இவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகுதான், இவங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த பொசிஷனுக்கே இவங்க கன்சிடரே பண்ணப்படுவாங்க. சோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கார்டியன் கவுன்சில் என்ன பண்ணுவோம்னா, தகுதியான கேண்டிடேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு பரிசோதிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பரிசோதனையில யார் யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ, தேர்ச்சி பெறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த நியூ சுப்ரீம் லீடர் போட்டிக்கே அவங்களால போக முடியும். ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்கன்னா, இந்த கோமேனி ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர் டெத் அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவ ஈரான் பாத்தீங்கன்னா இந்த ஈராக்கோட 8 வருஷம் வாரம் முடிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை செலக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பட் இந்த கான்ஸ்டியூஷன் கிரைட்டீரியா ஆர்டிகல் 109 ஆஃப் ஈரானியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த அசம்பிளி வந்துட்டு எப்படி கேண்டிடேட் எலெக்ட் பண்ணணும்னா, அவங்க வந்து ஸ்காலர்லி குவாலிஃபிகேஷனா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அவங்களால இஸ்லாமிக் ரூலிங்ஸ், இஸ்லாமோட நெறிமுறைகளும் இஸ்லாமிக்கோட ரூலிங்ஸும் புரிஞ்சு தெரிஞ்சு அது மூலியமா இஸ்லாமிக் ஃபத்வா வந்து அவரால் கொடுக்க முடிய அளவுக்கு வந்து அந்த கேண்டிடேட் வந்துட்டு இஸ்லாமிக் நாலேஜ் வந்து ரொம்ப பொசஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இந்த இந்த இஸ்லாமிக் ஜூரிஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைடா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து நேர்மையாவும் நீதியோடவும் அவர் நடந்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பொலிட்டிக்கலும் சோசியலோட அஃபேர்ஸும் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஆளா இருக்கணும். அவரால் நேர்மையான ஒரு நீதியை ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய நபராகவும் இருக்கணும். இன்கேஸ் இந்த எந்த கிரைட்டீரியாக்குள்ளயும் அவர் பொருந்தலினா அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தலைமையோட பொறுப்பை எடுத்து நடத்துறதுக்கான தகுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் காம்பிடன்ஸாவது இருக்கணும்னு சொல்லப்படுது. சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம்னா, இந்த இறந்தக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அந்த ஆஃபீஸ். அதுக்கப்புறம் என்ன புது சக்சஸர் வர வரைக்கும் அந்த ஆஃபீஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த 88 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து செலக்டே பண்ணுவாங்க சுப்ரீம் லீடர். இப்ப செலக்ட் பண்ணதுக்கு இந்த கார்டியன் கவுன்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து தகுதியான நபர்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அவங்கள வந்து பரிசீலனை பண்ணி அவங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நீங்க போலாம், நீங்க இந்த போட்டிக்கு நீங்க போலான்ற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. இதுக்குள்ள நீங்க நடுவில் என்ன பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் டெலிபரேஷன்ஸ் நடக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இதெல்லாமே அவங்களுக்கு இன்டர்னல் டெலிபரேஷன்ஸ் நடக்கும். இது எல்லாமே சீக்ரெட் டோரா நடக்குமே தவிர மக்களுக்கு வெளியே தெரியாது. மேக்சிமம் அவங்களுக்குள்ளேயே வச்சு இன்டர்னல் ஓட் வைப்பாங்க. இந்த ஓட் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி ஆஃப் ஓட் அவங்க எடுத்தால் மட்டும்தான் அவங்கள வந்து ஈரானோட புதிய சுப்ரீம் லீடரா செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காமேனி, அயத்துல்லா காமேனி மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஃபிகர் வந்து ஈரான்ல வந்து கிடையாது. ஈவன் வந்துட்டு இப்ப செலக்ட் ஆயிருக்காருல புதிய சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமேனி, இவர் யாரு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த அயத்துல்லா காமேனி சுப்ரீம் லீடரோட இரண்டாவது மகன். அவருக்கு மொத்தமா 6 பசங்க, இரண்டாவது மகன் தான் இந்த முஸ்தபா காமேனி. இவரோட பேரையே வந்துட்டு அயத்துல்லா காமேனி இருக்காருல அவர் தந்தை, அவர் வந்து வெளியிடவே இல்லை. ஏன்னா அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு கின் ரிலேஷன்ஷிப்பா என்னோட பையன் அவனோட பையன் போகாம யாரெல்லாம் இஸ்லாமிக்க வந்து தேர்ச்சி பெற்று அதுல வந்து சிறந்து விளங்குறாங்களோ, அயத்துல்லான்ற பட்டத்தை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து அங்க சொல்லப்படுது. இவரோட பேரே வந்து பாப்புலர் ஃபிகரா வந்து அங்க எங்கேயுமே சொல்லப்படல. அது மட்டும் இல்லாம இவர் பெரிய போஸ்டோ இல்ல பப்ளிக்காவோ இவர் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்போ ஒரு சுப்ரீம் லீடர் அப்பாயிண்ட் ஆகணும்னா அவருக்கு வந்து ரிலீஜியஸ் ஸ்டாண்டிங் இருக்கணும். அவரால் இஸ்லாமிக் ரூலிங்க பக்காவா கொடுக்க முடியணும். அப்படிப்பட்ட நபரால மட்டும்தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆகணும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் அப்பாயிண்ட் பண்ண பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கமெண்ட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. என்ன கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காருன்னா, இட் இஸ் அன் அன்அக்செப்டபிள் சாய்ஸ் டு லீட் ஈரான். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப புதிய சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமேனி இருக்குல்ல, அவரை வந்து நாங்க ஏத்துக்கொள்ளவே மாட்டோம் ஈரானை ரூல் பண்றதுக்கு இல்ல ஈரானை லீட் பண்றதுக்கு. ஏன்னா அவர் வந்து யூஎஸோட பர்மிஷனும் வாங்கல, யூஎஸோட தலையீடு இல்லாம நீங்க எலெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அவரை வந்து நாங்க வந்து ஒரு அன்அக்செப்டபிள் சாய்ஸா தான் நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட நியூ சுப்ரீம் லீடர் பாத்தீங்கன்னா முஸ்தபா காமேனி அவர் ஒரு லைட் வெயிட் என்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த நியூ சுப்ரீம் லீடர் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, he will not last long without an US approval. யூஎஸோட அனுமதி இல்லாம நீங்க செலக்ட் பண்ணீங்கல்ல, சோ இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாருன்ற மாதிரி ஈரானுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நீங்க நடத்துறீங்கன்னா எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல இப்ப செலக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், யூஎஸ் தான் இன்டர்ஃபியர் பண்ணணும். யூஎஸோட அனுமதி வாங்கி யூஎஸோட ரோல் இருக்கணும். ஈரானோட சுப்ரீம் செலக்ட் பண்றதுக்கான யூஎஸ் ரோல் இருந்தால் மட்டும்தான் யூஎஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கமெண்ட்டோ அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான வார்னிங்கோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் நோக்கி விட்டுருக்காங்க. சோ இதனால கோவம் அடைஞ்ச ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாஸ் அகராச்சி, இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் மினிஸ்டர். இவர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட டொமஸ்டிக் அஃபேர்ஸ்லயோ இல்ல எங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸ்லயோ யூஎஸ் தலையிடறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. யூஎஸ் மட்டும் இல்ல, எந்த கண்ட்ரியுமே எங்களோட டொமஸ்டிக் இன்டர்னல் மேட்டர்ஸ் தலையிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து வன்மையா கண்டிச்சிருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஈரான் பார்லிமெண்ட் முகமது பகர் காதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிசிஷன் வந்துட்டு ஈரானோட டிசிஷனை தவிர்த்து இது அமெரிக்காவோட டிசிஷன் கிடையாது, நீங்க யாருமே எங்களுக்கு தலையிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாம பிரசிடென்ட் ஆஃப் ஈரானும் இது வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் எலெக்ட் ஆன பிறகு இந்த மாதிரி யூஎஸ் ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுக்குறாங்க, நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஏன்னா யூஎஸ் ஓட அனுமதி வாங்காம நீ செலக்ட் பண்ணப்பட்டிருக்க, யூஎஸ் ஓட தலையீடு இல்லாம நீ செலக்ட் பண்ணப்பட்டிருக்க, யூஎஸ் வார்னிங் கொடுக்குறாங்கன்னா யூஎஸ் ஓட மென்டாலிட்டி தான் என்ன? ஏன்னா இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்தின் கீழ் எல்லா கண்ட்ரிக்குமே அவங்களோட சாவர்னிட்டி இருக்கு, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் இருக்கு. அவங்களோட டொமஸ்டிக் அஃபேர்ஸ்ல எந்த கண்ட்ரி தலையிடக்கூடாது. அப்ப இந்த சர்வதேச சட்டத்தை வந்துட்டு யூஎஸ் வந்து நாளுக்கு நாள் வயலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கு. நாடுகளுக்கு நடுவில் வந்து பிரச்சனைகள் வந்து தட்டி கேட்க யார் தான் இருக்கா? யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கா? நேட்டோ இருக்கா? இல்ல யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் தான் இருக்காங்களா? சோ அதை பத்தின டீடைல்டான விவரங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா நாடுக்கு நாடு சண்டை வரும்போது யாருதான் நடுவில் நின்று காம்ப்ரமைஸ் பண்றது? ஏன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் will not abide by any law unless UN wants it so. இதுல என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்க்கு எந்த சட்டத்துக்கும் யூஎஸ் அடிப்படையாது, யூஎஸ்ஏ நினைச்சாதான் அந்த சட்டத்துக்கு அடிப்படையும்ன்ற மாதிரி சொல்றாங்க. யூஎஸ் தான் சட்டம், யூஎஸ் தான் சட்டத்தை மேக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஃபர்தரா இந்த வார் எவ்வளவு தூரம் போகுது, அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லா கீழ என்ன பாடி கவர்ன் பண்றதுல உங்க அடுத்த வீடியோல கூடிய விரைவில் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி லீகல் தகவல் லீகல் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.